பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் பெரிய புராண அளித்த சேக்கிழார் அவர்களுக்கும் 63 நாயன்மார்களை பற்றி சிந்திக்க இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் இந்த உலகில் இறைவனுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடியார்களின் பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயன்மார்கள் இல்லை என்றால் இறைவனது பெருமைகள் அறியப்படாமல் போயிருக்கும். அந்த வகையில் 63 நாயன்மார்களின் பெருமைகளை இறைவன் சாயாரூபமாக வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் வரிசைப்படுத்தி உள்ளார். சுந்தரர் மொத்தம் 60 அடியார்களை வரிசைப்படுத்திய பின்பு நம்பியாண்டார் நம்பி என்று தன்னையும் தன்னுடைய தாய் தந்தையரையும் சேர்த்துக் கொண்டார். பின் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை மிக அழகாக வரிசைப்படுத்தி தனி அடியார், தொகை அடியார் என்று பிரித்து பிரித்து தந்துள்ளார். அளவில் இது மிக சிறிய சின்ன புராணம் என்று கொள்ளலாம். இதற்கு ஏன் பெரிய புராணம் என்றால் இதில் பெரிய பெரிய விஷயங்கள் உள்ளது. அதனால் இதை பெரிய புராணம் என்று சொல்லலாம். இந்த நாயன்மார்கள் யார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படி இறைவனை அடைந்தார்கள்? படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நாம் எவ்வாறு இறைவனை அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய விஷயத்தை மனதில் பதித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நாயன்மார்களின் பட்டியலில் யார் முதலில் தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால் சுந்தரர் மூர்த்திக்கு இறைவன் அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்த்தம் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெள்ளுமான் மிகவஞ்ச மெய்ப்பொருளுக்கும் அடியேன், விரி பொழில் சூழ் குன்றையார் விரமிட்டர் கடியேன், அள்ளிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேன் அப்படின்னு அழகா அவர் இந்த பதிகத்தை பாடியிருக்கார். தில்லையில் வாழக்கூடிய அந்தணர்களை தில்லை வாழ் அந்தணர் தம் அடியாருக்கு அடியேன் என்றார். இவர்களை தொகை அடியில் வரிசைப்படுத்தியுள்ளார். அடுத்து அவர் 63 நாயன்மார்களில் முதலில் யாரை குறிப்பிட வேண்டும் என்று அவர் மிக பெரிய கேள்வி பின் ஆரம்பிக்கிறார். திருநீலகண்ட குயவனாருக்கு அடியேன் என்று ஆரம்பிக்கிறார். யார் இந்த திருநீலகண்ட குயவனார்? அவருடைய வரலாறு என்ன? இவரை ஏன் சுந்தரமூர்த்தி முதலாவதாக சொன்னார் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். திருநீலகண்டத்து குயவனார் தில்லையிலே வாழ்ந்து வந்த சிவபக்தர். சிதம்பரத்தில் வாழ்ந்த திருநீலகண்டத்து குயவனார் சிதம்பரத்து இறைவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர். அவருடைய இயற்பெயர் என்னென்று யாருக்கும் ஒருவருக்கும் தெரியாததுக்கு காரணம் அவர் எப்பொழுதும் திருநீலகண்டம் 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 என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார். எத்தனை நாமங்கள் இறைவனுக்கு இருந்தாலும் திருநீலகண்டம் என்று கூற காரணம் என்ன? இன்னொருவருக்கு வரும் ஆபத்து போக்குவதற்காக திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சதா சொல்லிக் கொண்டிருப்பார். எப்போது யார் ஒருவர் அடுத்தவர் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல வேண்டிய நாமம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். எப்போது அடுத்தவர் நன்றாக வாழ வேண்டும் என்ற மனம் இருக்கிறதோ அப்போதே நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பார்த்துக் கொள்வான். அதனால் அவர் சதா எப்பொழுதும் திருநீலகண்டம் 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 என்று சொல்வார். இளமை பருவம் அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. இளமை காலத்திலே அவர் இன்பத்துறையில் கொஞ்சம் எளியவராக வாழ்ந்தார். இதை பிற்காலத்தில் அவரே ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார். இது அவருடைய மனைவிக்கு தெரிய வருகிறது. கேள்விப்படுறான், ஆனா நம்பல தன் கணவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு தெரிய வருகிறது. அவர் மிகவும் கோபம் அடைகிறாள். பெண் இல்லையா, தன் கணவனை யாரொருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாள். அந்த கணவனிடம் நேராக சென்று சந்தேகத்தை போக்கிக் கொள்ள கேள்வி கேட்கிறார். இத மாதிரி நீங்க இப்படியெல்லாம் பெண்கள் கிட்ட இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அதற்கு குயவனார் ஒப்புக்கொள்கிறார். ஆம் ஆம் என்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார். தன் தவறுக்கு மன்னிப்பும் கேட்கிறார். அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அந்த அம்மா அதிக கோபத்துல இருந்ததுனால
அவர் வந்து எதுவுமே ஒரே வார்த்தையில பேசிவிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இனிமேல் எம்மை தீண்டுவராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் எம்மை தீண்டுவராகில் திருநீலகண்டம். அவர் எப்பேற்பட்ட பெண்மணி பாருங்கள். அந்த ஒரு வார்த்தையில எத்தனை அர்த்தங்கள் தமிழ்ல இருக்குது தெரியுமா? ஒருமையில என்னை என்று ஒருமை என்று சொல்லாமல் எம்மை என்று எம்மை போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களையும் தீண்டுவராகில் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அதனால்தான் தமிழ்ல பேசும்பொழுது பெரியவர்கள் பார்த்து பேசுங்கள்னு சொல்லுவாங்க. அந்தம்மா அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் வந்து என்ன எடுத்துக்கிட்டாரு? உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அந்த பொது பண்பில் அந்த வார்த்தையில் அவர் எடுத்துக்கொண்டார். இறைவன் தான் செய்த தவறுக்கு திருந்த ஒரு வழி வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்க்கையை எனக்கு அளித்துள்ளார் என்று அவர் அப்படியே தன் மனைவி சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்று முதல் அந்த வார்த்தையின் உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவர் வந்து ஒரு குயவனார் இல்லையா? இளமை காலத்துல ஆரம்பிச்சு அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குயவு செய்யும் பொழுது மண்பாண்டம், சட்டி இதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னா ஒரு சிறு குடிசை. அந்த குடிசைக்குள்ளேயே இந்த மண்பாண்டம் அடுக்கி வைக்கிற கொஞ்சம் இடம், ஒரு பக்கம் வந்து சமைக்கிற இடம், ஒரு சின்ன பிட்டு தான் இருக்கும். அந்த பிட்டிலே கணவன் மனைவி இருவரும் சத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பாத்துக்கங்க, இது ஒரு சின்ன இமேஜினேஷன். காலம் போகிறது, ஆண்டுகள் போகிறது, வயதாகி விடுகிறது. இருவருக்கும் வயதாகி கொண்டு போகிறது. இந்த திருநீலகண்டத்து குயவனாருக்கு ஒரு வழக்கம் எப்பொழுதுமே இருக்கிறது. அவர் வந்து ஒரு கையில துறவிகள் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். திருவோடு ஒன்று செய்வார். திருவோடு வந்து துறவிகள்லாம் அந்த காலத்துல நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? அந்த திருவோடு செய்து வைப்பார். யார் வந்தாலும் அவர்களிடம் அளிப்பார். அந்த திருவோடு அது மாதிரி அடுக்கி வச்சிருப்பாரு. மண்பாண்டங்கள் மட்டும் வந்து காசுக்கு விற்பார். இப்படி அவர் வந்து தெரு திண்ணையில வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு துறவி வரார். துறவி வந்து அவரிடம் வரும் பொழுது இவர் வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விவரங்கள்லாம் கேட்கிறாரு. துறவி வந்து சொல்றாரு, நான் வந்து ஒரு இடத்துக்கு போனோம், ஆனா என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒன்று இருக்கு, அது பாதுகாக்கணும், அது எங்க வச்சுட்டு போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த குயவனார் சொல்றார், என்னிடம் கொடுத்துட்டு போங்க, நான் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கிறேன், நீங்க வந்து எங்க போகணுமோ போயிட்டு வந்து என்கிட்ட இருந்து வாங்கிக்கங்க அந்த பொருளை அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவரு தன் கையில் இருக்கக்கூடியதை எடுத்து ஒரு துணியில எல்லாம் சுத்தி வச்சிருக்காரு. அதை எடுத்து அதை கையில கொடுக்கும்போது அது ஒரு திருவோடு. இந்த திருவோடு என்கிட்ட நிறைய இருக்குது, நீங்க என்ன இந்த திருவோடுக்காகவா இவ்வளவு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இது சாதாரண திருவோடு கிடையாது, நீ நினைக்கிற அளவு இது அத மாதிரியான திருவோடு கிடையாது, இதுல வந்து அல்ல குறையாத ஒரு திருவோடு, அதனுடைய சிறப்பு மகிமை எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட கொடுக்கிறாரு. அவரும் அந்த திருவோடை எடுத்துட்டு போய் தன்னுடைய வீட்டுல பேழையில அதை வந்து பாதுகாப்பா வைக்கிறார். அவர் கொஞ்சம் ஒரு 10-12 நாள் ஊர் சுத்திட்டு திரும்ப வரார். திருப்பி வந்து அந்த கொயனார் கிட்ட கேக்குறாரு, நான் கொடுத்த திருவோட கொடுப்பா, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் வந்து சில நேரம் அமருங்க, இளைப்பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு உள்ள போய் அந்த மரப்பேழையை திறந்து பாக்குறாரு. திறந்து பார்க்கும் பொழுது அங்கு இல்ல, அந்த ஓடு இல்ல, திருவோடு இல்ல. வீடை சுத்தி சுத்தி தேடி பாக்குறாரு. மனைவிக்கும் தெரியும், மனைவியும் அந்த பார்த்தாங்க, அந்த திருவோடு மரப்பேழையில தான் வச்சாரு. அந்த அம்மாக்கும் தெரியும், அந்த அம்மாவும் சுத்தி சுத்தி தேடுறாங்க. இருவரும் ஒன்றாக சேர்ந்து தேடுகிறார்கள், அது இல்ல. அவர் நேரா வந்து அவர் வந்து ஞானி கிட்ட சொல்றாரு, துறவி கிட்ட சொல்றாரு, ஐயா நீங்கள் கொடுத்த திருவோடு என்னிடம் இல்லை.
அது எப்படி காணாம போகும் அப்படின்னு அவர் கேக்குறார். வந்தவர் கேக்குறார், எப்படி காணாம போகும், உன்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறார். இல்லையா, நான் உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லவில்லை, என்கிட்ட இல்ல, அந்த மரப்பயழையில தான் வச்சேன், நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அழைத்து கொண்டு போகிறார். அதை திறந்து காட்டுகிறார். அதுல இல்ல. நீதான் ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கிற, உனக்கு தெரியும் இதனுடைய அருமை பெருமை சிறப்பு எல்லாம் தெரியும், ஆனா நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கிற அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றார். வந்தவர் சொல்றார். கோயனார் சொல்றார், இல்ல ஐயா, நீங்க என்ன வந்து அது மாதிரியே நினைச்சுக்கிட்டீங்க, என்ன திருடன் நினைச்சுக்கிட்டேன். நான் திருடன் இல்ல, நான் ஒரு ஏழை, நான் ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு கிடைக்கின்ற வருமானம் போதும், நான் பெரிதாக விரும்பவில்லை அப்படின்னு அவர் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்றார். ஆனா வந்தவர் வந்து ஒப்புக்கொள்ளல. மனைவி கூட வந்து சொல்றாங்க, இல்லையா அவர் திருடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, சரி இருவரும் வந்து எனக்கு வந்து சத்தியம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இருவரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஊர் மத்தியிலே கூட்டி போய் கொண்டு செல்கிறார். ஊர் பெரியவர்கள்லாம் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். என்னையா என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அப்போ வந்து வந்தவர் சொல்றார், நான் இவரிடம் ஒரு திருவோடு கொடுத்து கொண்டு சென்றேன், அதை திருப்பி கேட்டால் இல்லை என்று சொல்றார். இவர் எனக்கு சத்தியம் செய்து கொள்ள வேண்டும், நான் திருடவில்லை என்று. ஐயோ ஐயா, திருநீலகண்டத்தை பத்தி எங்களுக்கு ஊருக்கே தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, திருடன் அல்ல, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், ஊர்ல இருக்கிற எல்லா பெரியவர்களும் மக்களும் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படியா, சரி எனக்கு சத்தியம் செய்து கொள்ள சொல்லுங்கள். சத்தியத்திலே பல வகை உண்டு. ஆணையிட்டு சொல்வது, நீரில் மூழ்கி சத்தியம் செய்வது. இவர் எனக்கு நீரில மூழ்கி சத்தியம் செய்து சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். சத்தியம் செய்து சொல்லுங்கள் அப்படின்றார். அப்போ உடனே இருவரும் கணவன் மனைவியும் 2 பேரும் ரெடி ஆயிடுறாங்க. தண்ணிக்குள்ள போய் முழுகலான்னு போகும் பொழுது அப்ப சொல்றாரு, அந்த ஞானி சொல்றாரு, இப்படியெல்லாம் சத்தியம் செய்து கொள்ளக்கூடாது, இருவரும் கையை பிடி சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியும் பார்த்துக் கொள்கிறார்கள். என்னடா, ஏற்கனவே நான் ஒரு சத்தியம் செய்து கொண்டேனே என் மனைவியிடம், எப்படி அதை நான் தாண்டுவது? யாருக்கும் தெரியாது, இது கணவன் மனைவிக்கு மட்டுமே தெரியும் இந்த சத்தியம், பெண்களுக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்டை அயலாருக்கு கூட இது தெரியாது. இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று இருவருக்கு மட்டுமே தெரியும் இந்த சத்தியம். அப்பொழுது ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க, என்னப்பா சத்தியம் செஞ்சு கொடுக்க சொல்றாங்க, நீ சத்தியம் செய்யறதுக்கு இவ்வளவு ஏன் தயக்கம் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் அமைதியா நிக்கிறாரு. ஞானி கேக்குறாரு, என்னப்பா சத்தியம் செய்ப்பா அப்படின்னு சொல்ற, நீ திருடலன்னா சத்தியம் செய், ஏன் அப்படி இருவரும் கணவன் மனைவி பார்த்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது உலகத்தார் தெரிந்து கொள்ளும் விதத்தில் அவர் உண்மையை சொல்கிறார். நாங்கள் இருவரும் இப்படி ஒரு சத்தியத்தை செய்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, அப்புறம் ஒரு குச்சியை தூக்கி தண்ணியில போடுறார். இந்த குச்சியை பிடித்துக் கொண்டு இருவரும் மூழ்கி சத்தியம் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். அவ்வாறு இருவரும் அந்த குச்சியை பிடித்துக் கொண்டு தண்ணீரில் மூழ்குகிறார்கள். எழுந்து வெளியே வரும் பொழுது எந்த வயதில் எந்த உடையில் சத்தியம் செய்து கொண்டு செய்தாரோ அந்த உடையிலே வெளியே வருகிறார். செய்யும் பொழுது அவருக்கு சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது 25 வயது, தண்ணீரில் மூழ்கும் போது 80 வயது. 80 வயது உள்ளவர் 25 வயதுக்கு திரும்ப வருகிறார். என் பொருட்டு என் மீது செய்த சத்தியத்திற்காக உன் இளமை முழுவதையும் தாரை வார்த்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன். 2 பேர் எழுந்த பொழுது இறைவன் வந்து அந்த ஞானி மறைந்து போகிறார். குரல் கேட்கிறது, செய்த ஒரு சத்தியத்திற்காக கொடுத்து வாழ்ந்ததனால் நீ இழந்த இளமையை மீண்டும் உனக்கு நான் திரும்பி கொடுக்கிறேன். என் மீது வைத்திருந்த அன்பு உலகம் உள்ளவும் எல்லோருக்கும் நிலைத்திருக்கும்படியாக அதை விளங்கட்டும் என்று அருள் புரிகிறார். அந்த இளமை காலம் வாழ பெற்று மீண்டும் இந்த வாழ்க்கையை பூர்த்தி செய்து என்னிடம் வந்து சேர்ந்து விடுவாய் என்று இறைவன் அருள் செய்கிறார். எப்பேற்பட்ட வாழ்க்கை, என்ன அற்புதமான வாழ்க்கை!
இல்லறத்திலே நல்லறமான வாழ்க்கை. இருவரும் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்கிறாள். கடமையை அவ செய்யறாள். அன்று முதல் சத்தியம் செய்து கொடுத்தது முதல் அந்த சத்தியை மீறாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அதனால் இறைவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. தில்லைவாழ் அந்தணரை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது. இந்த இப்படிப்பதமான அருளையும் செய்து இப்படி இறைவனே வந்து அருள் புரிந்ததனால் சுந்தரர் வந்து யார் சொல்லணும், யாருடைய பேரை ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது, ஏன்னா சுந்தரர் வந்து திருப்பிக்கு வர காரணம் பெண்ணாசை. அப்படிப்பட்ட பெண்ணாசையை வென்ற திருநீலகண்ட குயவனாரை கண்களுக்கு மிகவும் உயர்வாக தென்பட்டார். அதனால்தான் அவர் ரசித்து தான் பார்த்த அடியவர்கள் உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்து அவரை முதல்ல திருநீலகண்ட குயவனார முதல் பேரா எழுதுறாரு. மொத்தம் திருநீலகண்டத்துக்கு பெயர்ல வந்து 3 அடியார்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணர், நக்கனார், திருநீலகண்ட குயவனார். அவருக்கு செய்ததால அவருக்கு குயவனாரின் பெயர் சொல்லப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? தவறு செய்வது என்பது இயற்கையாக உள்ளதுதான். தவறையை செய்வது இயற்கை. யாரும் தவறு செய்யாமல் வாழ முடியாது. தவறு என்றால் என்ன? தவறி போய் செய்வதுதான் தவறு அப்படின்னு பெயர். தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்தே செய்வது தப்பு. தவறு செய்வது இயற்கை. ஒரு கட்டத்தில் தவறு என்று தெரிகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு மனம் வருந்தி அந்த தவற்றை திருத்திக் கொள்ள யார் முயல்கிறார்களோ அவர்களை இறைவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பான். அவர்கள் இழந்த அத்தனை நலன்களையும் அவர் திருப்பி தருவார் என்பதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. இந்த உலகத்துக்கு நிரூபித்த வரலாறு திருநீலகண்டத்து குயவனாரின் வரலாறு. ஒரு இல்லறம் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது பற்றிய வரலாறு இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனிடமே மீண்டும் சென்ற திருநீலகண்டத்து குயவனாறு அவரை வணங்கி இந்த தொகுப்பை இதோடு முடித்துக் கொண்டு இதன் தொடர்ச்சியை வரும் வாரங்களில் பார்க்கலாம் மாஸ்டர். நன்றி மாஸ்டர்.